ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியில மிகப்பெரிய ஒரு அதிசயம் உன் வீட்டில் நடக்க போகுது. நீயே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்பா முருகா நன்றி நன்றின்னு எனக்கு 1000 நன்றிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில நடத்த போறேன். நான் உனக்காக எவ்வளவோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாலும் நீ நினைச்சா மட்டும்தான், நீ மனசு வச்சு உழைச்சு வேலை செஞ்சா மட்டும்தானே உன்னால் வெற்றி பெற முடியும். அப்புறம் என்ன, உழைக்க தயங்காதே. சரியா சிந்தனை செஞ்சு எல்லா காரியங்களையும் சரியாய் சிறப்பா முடிச்சிடு. இந்த உலகத்துல ஒரு ஏழையானவன் முன்னேறி விட்டால் பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டவன் இப்போ நல்ல நிலைமையில இருக்கான், முன்னேறிட்டானேன்னு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க, அதற்காக பெருமைப்பட மாட்டாங்க. ஆனா இவெல்லாம் முன்னேறிட்டானேன்னு உன்னை பார்த்து பொறாமைப்படத்தான் மனிதர்கள் தயாராக இருப்பார்கள். எப்போதுமே நீ முன்னேறணும்னா அது உனக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை தரும். உன்னுடைய சந்தோஷத்தை யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்து கொள்கிறேன் என யாருடைய பொறாமை வலையிலும் போட்டி எண்ணத்திலும் மாட்டி கொள்ளாதே என் செல்வமே. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் யாராவது கஷ்டப்பட்டா ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டா ஐயோ இவெல்லாம் முன்னுக்கு வந்துட்டானே, நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம் என்ற அந்த பொறாமை எண்ணம் தான் ஓங்கி நிற்கும். நீதான் நல்லது கெட்டது எதை வெளியே சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்வமே. உன்கிட்ட சிரிச்சு பேசுறவங்க எல்லாரையும் நீ நல்லவங்க நம்புற. ஆனா அதில் எத்தனை பச்சோந்திகள் இருக்காங்க, அவங்க எதுக்காக உன்கிட்ட சிரிச்சு பேசுறாங்கன்றது இந்த கந்தபிரான் நான் தானே கண்டறிவேன். நீ கவலைப்படாத. யார் எப்படிங்கிறதையெல்லாம் சீக்கிரமே நீ புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை நான் நடத்த தான் போறேன். உன்னுடைய திறமைகளை நீ வெளியே கொண்டு வரணும்னா சில சவால்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா சவால்களும் பிரச்சனைகளும் வரும்போது தானே அதை சமாளிப்பதற்காக உன்னுடைய திறமையை நீ வெளிக்கொண்டு வருவாய். அப்படி உன் திறமை வெளியே வரணும், உன்னுடைய புத்திசாலித்தனத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சில பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கிறேன். எது எப்பொழுது எப்படி உன்னை நோக்கி வந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இந்த உலகத்துல மிக மிக சக்தி வாய்ந்தது நம்பிக்கை தான். அதை இழந்து விட்டால் வெற்றி என்பதை உன் வாழ்வில் மறந்துவிட வேண்டியதுதான் என் செல்வமே. எப்போதுமே நம்பிக்கையோட இரு. மனசுக்குள்ள கவலையையும் வெளியில சந்தோஷத்தையும் நீ காட்டிக்கிட்டாலும் உன் மனசு முழுக்க இருக்கக்கூடிய கவலைகளை போக்குவதற்கு இந்த முருகப்பெருமான் நான் வழிகாட்டுறேன். ஒரு சிலர் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில நிம்மதியா இருப்பாங்க. ஆனா வெளியே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சும்மாவே புலம்புவாங்க. ஆனா ஒரு சிலர் மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு வெளியே சந்தோஷமா இருப்பது போல நடந்து கொள்வார்கள். இதில் நீ எந்த வகை என்பது உனக்கே தெரியும் தானே. நல்லது நடந்தா எப்போதுமே அதை சந்தோஷமாக வெளிப்படுத்து. ஏன்னா நேர்மறை எண்ணங்களை அதுதான் உனக்குள்ள அதிகப்படுத்தும். அதை வச்சுக்கிட்டு நல்லது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரிஞ்சா கண்ணு பற்றும் பொறாமப்பட்டுருவாங்க நினைச்சுக்கிட்டு கெட்டதையும் உன் கஷ்டத்தை மட்டுமே வெளியில் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் செல்வமே. என்னதான் நீ கடந்து வந்த காலங்கள் எல்லாம் உனக்கு கடுமையான கஷ்டம் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருந்திருந்தாலும் இப்போது உன் வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை உண்டு பண்ண போறேன். உன் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை இப்போது நான் தரும்போது அந்த கடுமையான காலங்கள் எல்லாம் கஷ்டமான காலங்கள் எல்லாம் உனக்கு கடந்து போயிடும். நான் சொன்ன இந்த தேதியிலேயே நீ உன் வாழ்வில் பரிபூரண சந்தோஷத்தை அடையும்படி உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். உனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நீ மறுபடியும் உதவி செய்வதற்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதே. நீ உதவி கேட்டும் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை உதாசீனம் செய்தவர்களை நீ நேரில் பார்த்தா கூட திரும்பி போய்விடு என் செல்வமே. ஏன்னா நீ உதவி கேட்டும் செய்யாதவர்கள் வேணும்னே உன்னை அவமானப்படுத்த நினைச்சு நீ முன்னேறக்கூடாதுன்ற கெட்ட எண்ணத்தோட இருந்தவர்கள். அப்படி கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களை பார்ப்பதன் மூலமாக உனக்கு எந்த நன்மையும் நடக்கப் போவதில்லை. அதனாலதான் தீய சக்தியான அவர்களை விட்டு விலகி நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட நட்பாக இருன்னு சொல்றேன். ஒருவன் உன்னை இகழ்ந்து பேசினான்னு அடுத்த ஒருவனை பற்றி நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் உன் வாழ்க்கையில் அவன் சொன்னது சரியாகவே நடந்து விடுமல்லவா. யார் உன்னை இகழ்ந்து பேசினாலும் குறை சொன்னாலும் அதை பற்றி நீ பெருசா யோசிக்கவோ வருத்தப்படவோ செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நான் எப்படின்னு எனக்கு தெரியும், நான் சரியான வாழ்க்கையை தான் வாழ்றேன்னு
தைரியமாக உனக்கு நேர்மறையாக தைரியத்தை கொடுத்துக்கிட்டு எதிரியே வியந்து பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து காட்டு. உன் எதிரில் வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் இவன் எப்படி உயர்ந்துட்டான், இவன் எப்படிலாம் வாழ்றான் பாருன்னு யோசிச்சு தலை குனிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அவர்களை விட மிக சிறப்பான உயர்வான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையிலேயே நான் அதிசயத்தை நடத்தப் போகிறேன் என் செல்வமே. சில சொந்தக்காரவங்க இருப்பாங்க, உனக்கு நல்லது செய்கிறது மாதிரி பேசுவாங்க, நடிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருக்காது, உனக்கு உதவி செய்யணுங்கிற மனசும் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட உறவுகளை நீதான் வைக்க வேண்டிய தூரத்தில் வைக்க வேண்டும் என் செல்வமே. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வரும்போதும் உனக்கு சில மனப்பக்குவங்கள் உருவாகும். அதே நேரத்துல எல்லா வாழ்க்கைக்கான நேரத்தையும் நீ வீணடிச்சிடாம வாழ்க்கையின் செய்யக்கூடிய விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒருத்தர் நல்லவரா இருந்தா அவரை சில பேர் ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிதான் உன்னையும் ஒரு சிலர் ஒதுக்க நினைக்கிறாங்க. ஏன்னா நல்லவனாகிய நீ எல்லாருக்கும் உண்மையா இருக்க. ஆனா உன்னை அவர்களுக்கு பிடிக்காததின் காரணமே அவங்க கெட்ட எண்ணத்தோட இருக்கும்போது நீ நல்லவனா இருந்தீனா அவர்களுக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராதல்லவா? பரவாயில்ல, கெட்டவனோட கூட இருக்கிறத விட நீ நல்லவனாக ஒதுங்கி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீயும் தனியாகவே இருந்துவிடு என் செல்வமே. யாரை நம்புறதா இருந்தாலும் அதற்கு முன்பாக கொஞ்சம் யோசித்துக்கள், அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ யாரையாவது முழுசா நல்லவங்கன்னு நம்பும் பட்சத்தில் அவர்கள் சுலபமாக உன்னை ஏமாற்றி போய்விடுவார்கள் என் செல்வமே. இப்போல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தர் நல்லவனான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்கிட்ட காசு பணம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா பணத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் இடங்கள்லையும் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசுபவர்களிடமும் நீ கொஞ்சம் விலகியே இரு. ஏன்னா யார் உன்னை வேணான்னு ஒதுக்குறாங்களோ, யார் உன் மேல நம்பிக்கை இல்லாம நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைச்சாங்களோ அவர்களே உன் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிச்சு காட்டி நிக்கணும் என் செல்வமே. உன்னை இழந்தா இன்னொன்னு கிடைக்கும்ன்றது பழைய காலம். இப்பெல்லாம் எதை இழந்தாலும் எதுவும் கிடைக்காது என்பதுதான் புது காலம். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு. நீ எதையும் இழந்து விடாமல் எல்லா விஷயங்களையும் பெறக்கூடிய அளவுக்கு தைரியமாக துணிவாக முயற்சிகளை மிக பெருசாக விடாமுயற்சியோடு செய்யணும். இந்த உலகில் உண்மையாக வாழ்பவர்களும் உண்மையை பேசியவர்களும் கெட்டவர்களாக நினைப்பப்படுவார்கள். பொய்யாகவே வாழ்ந்து பொய்களை பேசுபவர்களை நல்லவர்கள்னு சொல்லக்கூடிய உலகமாக தான் இது இருக்கு. ஆனா அதுக்காகலாம் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நல்லவனாகிய உன்னை, உண்மை பேசக்கூடிய உன்னை இன்னைக்கு வேணா மனிதர்கள் புரிஞ்சுக்காம நடந்துக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே நீ யாரு என்னங்கிறத எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்துவேன். உன் கஷ்டம் என்னன்னு தெரியாம உன்னை தப்பா பேசினவங்க ரொம்ப குறைவுதான். ஆனா நீ கஷ்டப்படுற, உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, உனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுமே கூட உன்னை கஷ்டப்படுத்திய மனிதர்கள் தானே இங்கு அதிகம். எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க, உன்னை முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்களே உன்னை குறை சொல்லும் போது, உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதை தாங்க முடியாமல் நீ தவிப்பதும் எனக்கு புரிகிறது. என்ன செய்யறது, இன்றைய உலகம் கொஞ்சம் சுயநலமாகத்தான் இருக்கு. நீயும் ஆரம்பத்திலேயே சுயநலமா இருந்திருந்தீனா இந்த உலகத்துல எப்போதும் முன்னேறி இருப்பாய். இப்போது சுயநலத்திற்கு ரொம்ப வலிமை வந்து விட்டது. நீயும் எல்லார பத்தியும் யோசிச்சு அவங்க கஷ்டப்படுறாங்களே இவங்க வருத்தப்படுறாங்களேன்னு யோசிச்சு வருத்தப்படாம உனக்காகவும் யோசிக்க தயாராகு. உண்மை ஒருபோதும் தோற்காது என் செல்வமே. அதே நேரத்துல பொய்களை விரும்புபவர்கள் மட்டும்தான் உண்மை தோத்து போயிரும் சொல்லுவாங்க. ஆனா பொய்கள் எந்த நேரத்திலும் ஜெயித்ததே கிடையாது. உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை, உண்மையாக வாழ நினைக்கிற உன்னை நிச்சயமாய் உன் வாழ்வில் நான் ஜெயிக்க வைப்பேன். உதவி செஞ்ச உன்னை மறந்து யாரோ உதாசீனம் செய்கிறார்களே நினைச்சு கவலைப்படாத. ஏன்னா அவர்களுக்கு உதவி ஒரு நாள் கிடைக்காத போது நிச்சயமாக உன்னுடைய மனசையும் நீ செஞ்ச உதவியையும் யோசிச்சு பார்ப்பாங்க. எத்தனையோ முறை நீ எல்லாருக்குமே நல்லது செஞ்சிருந்தாலும் அதை நன்றியோடு நினைத்து பார்ப்பவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்காங்க. ஆனா யார் வேணும்னா நீ செஞ்ச உதவியையும் நல்லதையும் மறந்திருக்கலாம். இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் மறப்பதில்லை என் செல்வமே. நிச்சயமாக நீ செய்த நல்லதுக்கும் நன்மைக்குமான பலன்களை தான் பரிசாக உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். அப்படிப்பட்ட பரிசாக தான்
உன் வாழ்க்கையை பேரும் புகழும் சீரும் சிறப்புமாக செய்வதற்காக அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். ஒருத்தர் செய்யக்கூடிய செயலின் மூலமாக தானே அவருக்கு புகழ் கிடைக்கும். அதே போல ஒருவர் செய்யக்கூடிய கெட்ட செயலின் மூலமாகத்தான் அவமானமும் கிடைக்கும். நீ எப்போதுமே பேரும் புகழும் பெற்று உன் வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.